நம்முடைய யுத்தங்கள் எல்லாம் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளோடும் சத்துருவின் எல்லா சேனைகளோடும் நமக்கு யுத்தங்கள் உண்டு என்று சொல்லி எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். ஆயத்தமாக்கும்படியாய் இப்படிப்பட்ட வனாந்திரத்தின் வழியாய் தேவன் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி அந்த காரியங்களை குறித்து பார்த்தோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு ஒருபோதும் யுத்தம் அல்ல. எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரனோடோ அல்லது நம்முடைய சகோதரரோடோ சகோதரிகளோடோ அதிக நாட்கள் பேசாமல் இருக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களை எடுத்து வைத்துக் கொண்டு அவளோடு நாம் சண்டை போட்டுக் கொள்கிறோம். ஒரு பெரிய பகையாளியிடம் காட்ட வேண்டிய பெரிய காரியங்களை நம்முடைய உடன் பிறந்த சகோதரோடு மாறி மாறி அடி வைத்து சண்டை வைத்து பெரிய பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒருபோதும் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய யுத்தம்